இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அருள்நிறை ஆலயத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிற செய்தி, நம்முடைய வாழ்வில் நாம் கடவுளுக்கு கொடுக்கின்ற காரியங்களிலே மிக தாராள உள்ளத்தோடு, அது நம்மை வருத்தினாலும் அது நமக்கு வழியை கொடுத்தாலும் கூட இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் பாராட்டு நமக்கு உண்டு என்ற செய்தியைத்தான் என்னுடைய நற்செய்தி தெளிவாக சொல்கிறது. ஏதாவது கேட்குதா? சொல்கிறது புரியுதா? சென்று இந்த ஸ்பீக்கர் எடுக்குதான்னு தெரியல. கேட்குதுங்களா? ஒன்றும் கேட்குது. பிளாக் ஸ்பீக்கரில். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொடுப்பது என்று வருகிற பொழுது 3 வகையான கொடுத்தலை சொல்வார்கள். முதலாவது நம்மிடம் உள்ளதிலிருந்து கொடுத்தல். அது எல்லாருமே செய்கிறார்கள். இன்றைய நற்செய்தியினுடைய 2வது பகுதியிலே அந்த செல்வந்தர்கள், ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தியவர்கள், தங்கிடம் இருந்ததிலிருந்து கடவுளுக்கு கொடுக்கிறார்கள். அவருடைய தேவையெல்லாம் அதிகமாக இருந்தாலும் கூட தேவைக்கு அதிகமாக அவரிடம் சொத்து இருக்கிறது. அதை கொண்டு கடவுளுக்கு அவர்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள். இது முதல் வகை. ஆனால் 2வது வகை என்று நாம் பார்க்கிற பொழுது, உள்ளதிலிருந்து கொடுத்தல் மட்டுமல்ல, உள்ளதையெல்லாம் கொடுத்தல், அது 2வது வகை. அதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதியிலே அந்த ஏழை கைம்பெண் செய்த காரியம். அவள் தனக்கு உள்ளது எல்லாவற்றையுமே கொடுத்து விட்டார். ஆண்டவருடைய பாராட்டை அவர் பெறுகிறார். காரணம், தன்னுடைய வாழ்வில் அடுத்த நிலை என்ன என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தாலும், என்னை படைத்து இதுவரை காத்து வழிநடத்துகிற இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவருடைய அருள் துணை வழிகாட்டுதல் எனக்கு நிறைவாக உண்டு என்ற அந்த நம்பிக்கையோடு தாராளமாக உள்ளதை எல்லாவற்றையுமே ஆண்டவருக்கு செலுத்துகிற பொழுதுதான் அங்கே ஆண்டவருடைய பாராட்டை முழுமையாக பெறுகிறார். ஆனால் கொடுத்தலில் 3வது வகை உள்ளதிலிருந்து கொடுத்தல். உள்ளதையெல்லாம் கொடுத்தல் மட்டுமல்ல, உயிரையும் கொடுத்தல். அதுதான் நம் ஆண்டவர் இயேசு இந்த மானுடத்தின் மீட்புக்காக, தந்தை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மண்ணிலே மலர்ந்து மழையாக வளர்ந்து ஆண்டவருடைய எல்லா நியமங்கள் சட்டத்திட்டங்களை எல்லாம் கடைபிடித்து 3 ஆண்டு கால பணி வாழ்விலே அற்புதம் அதிசயங்களை செய்து எல்லாவற்றையும் செய்து கடைசியிலே தன்னுடைய இன்னுயிரை அந்த கல்வாரி பலியிலே கொடுத்தார். எனவே உள்ளதிலிருந்து கொடுத்தல், உள்ளதையெல்லாம் கொடுத்தல், உள்ளதையும் கொடுத்து உயிரையும் கொடுக்கின்ற அந்த மேலான ஒரு காணிக்கை ஆண்டவருக்கு அது ஒப்பற்ற ஒரு காணிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது, அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் அல்லது அந்த யூத மதத்தை சார்ந்தவர்கள் பாவ கழுவாயாக கடவுளுக்கு பலி செலுத்தினார்கள். ஆனால் அந்த ஆட்டுக்கெடாக்கள் அல்லது மாட்டினுடைய இரத்தம் எல்லாமே அது தேவையானதாக இருக்கவில்லை. ஆனால் முழுமையாக தன்னை அர்ப்பணித்த இயேசு அந்த கீழ்ப்படிதல் வழியாக தந்தை கடவுளுக்கு மாட்சிமை கொடுத்த பொழுதுதான் அந்த பலி ஒரே பலியாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாளுடைய இந்த அருள் திருத்தலத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இந்த தாயும் தன் வாழ்வு முழுவதையும் எப்பொழுது ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருவுளத்துக்கு அடிபணிந்தார்களோ, கடைசி வரை பல்வேறு சவால்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தன் வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த தாயினுடைய அன்பு பிள்ளைகளாக நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் கொடுத்தல் என்று வருகிற பொழுது இந்த 3ஆம் நிலை உயர்வு மனநிலையில் உள்ளதையெல்லாம் கொடுத்து தன் உயிரையும் கொடுத்த ஆண்டவர் இயேசுவை போல, அன்னை மரியாளை போல நாமும் ஆண்டவருக்கு மாட்சி மகிமையும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.